ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான ஜோதிட நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கடன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். கடன் இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. ஏன்னா இந்த கடன்கிறது பணக்கடன் மட்டும் இல்லை, பல்வேறு கடன்கள் இருந்தால் கூட நாம் அதிகமாக பயப்படுறது கடன் தானே. அப்போ அந்த கடன் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. எல்லாருமே கையில் பணத்தை வச்சுக்கிட்டு தான் எல்லா வேலையும் செய்ய முடியும்னு அவசியம் கிடையாது. அப்படி கையில் வச்சுட்டு செய்யவும் கூடாது. பெரிய பெரிய தொழிலதிபர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு பக்கம் சொத்து ப்ராப்பர்ட்டி எல்லாமே இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வங்கிகள்லேருந்து கடனும் வாங்கிக்குவாங்க. அதாவது மொத்தமாக கடனை வாங்கி கொண்டு மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்தும் போது பார்த்திங்கன்னா இந்த அசட் ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் இவங்களோட பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ரன்னிங்கும் அந்த பக்கம் போகும். இது தொழிலதிபர்களுக்கு மட்டும்தானா அல்லது தனி மனிதர்களுக்கும் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் உண்டு. அப்போது கடனுங்கிறது எப்போது அடையும், கடன் எப்போது அடையும் அப்படிங்கிறத ஒரு கேள்வி எல்லாருமே கேட்குறாங்க. கடன்கிறது கண்டிப்பாக இருக்கணும், இல்லாமலாம் இருக்கக்கூடாது. ஆனால் அது கை மீறி போகக்கூடாது, நம்ம விட கட்டுப்பாட்டை விட்டு விலகக்கூடாது. இது எங்கே ஆரம்பிக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துக்கிட்ட போய் கடன் வாங்கும்போதோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கடன் வாங்கும்போதோ ஆலோசனையை கேட்காம எல்லாத்தையும் வாங்கிட்டு வட்டிக்கிட்டெல்லாம் கட்ட முடியாமல் தடுமாறிக்கிட்டு கையில் பைசா இல்லாதப்போ நெருக்கடியான நேரத்தில் கடனை அடைப்பதற்கு வழி என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தனி மனிதர்களை பார்த்திங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு இஷ்டத்துக்கு வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு திடீர்னு வேலை பாதிக்கப்படும், இல்லைன்னா தொழில் பாதிக்கப்படும், அந்த பணத்தை கட்ட முடியாது திரும்ப. அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நெருக்கடி வரும். இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ நான் கடன் இல்லாமல் இருப்பேன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. எப்போ நீங்கள் கடன் வாங்காமல் இருப்பீங்கிறத முதல்ல முடிவு பண்ணிங்கன்னா எப்போதுமே கடன் இல்லாமல் இருப்பீங்க. அடுத்தது ஒரு கடனை வாங்கும்போது இதை எப்படி திருப்பி செலுத்துவது அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு 10 நிமிஷமாவது யோசிக்கணும். அடுத்தது ஒரு வேளை நம்ம செலுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டு தடைபட்டு விட்டால் அதை எப்படி பரட்டுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை பண்ணி பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு தடை வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது எதிர்பாராத கடன்கள் சில நேரங்களில் வந்துடுது இல்லையா. இப்போ பார்த்திங்கன்னா சில பிள்ளைகளுக்கு நம்ம ஸ்கூல் கட்டணம் செலுத்தும் போது பார்த்திங்கன்னா தேவை வரியே இல்லாமல் நம்ம கட்ட வேண்டிய சூழல் தான் வந்துடும். நம்மக்கிட்ட இருந்தாலும் இல்லாட்டி அந்த காலகட்டத்தோடு கட்டி ஆகணும். அதுபோல் நேரங்களில் கடன் உருவாகும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது யாருக்காவது திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டால் அந்த நேரத்துலையும் போய் நம்ம கடன் வாங்காமல் இருக்க முடியாதுல்ல. இதுபோல் ஒரு தவிர்க்க முடியாத சூழலுக்கு கடன் வாங்குவது, வேறு வழி இல்லாமல் வாங்குகிறோம். அடுத்தது இதை கட்டுவது, இது தவிர்க்க முடியாத கடன், இதை வாங்கி தான் தீரணும். அடுத்தது சும்மா கடன் கொடுக்குறாங்களே அப்படிங்கிறதுனால தேவையில்லாமல் வாங்குறது, கந்து வட்டி, இந்த மாதிரி சில கடன்கள்லாம் வாங்கிட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. இன்னும் சில பேர்லாம் நம்மகிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஒரு சொத்து இருந்ததுங்க, இதை விற்றுட்டு நான் எலெக்ஷனில் நின்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? இதை முதல்ல யோசிக்கணும். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கக்கூடாது. சரி, இப்போ கடன் வருவதற்கு என்னென்ன வழி அப்படின்னு பார்க்கும்போது 6ஆம் இடம் தான் கடன் வருவதற்கான வழி. அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. ஏன்னா கடன் அப்படின்னாலே அதுதான். கடனால் அவமானம் ஏற்பட்டால், கடனை திருப்பி செலுத்த முடியாமல் போனால் அது 8ஆம் இடம். நீண்ட காலமாக இழுத்து கொண்டிருக்கக்கூட கடன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது 8ஆம் இடம். இது ஒரு பக்கம். இதுதான் கடன் வர்றதுக்கு வழியா அப்படின்னா இது இல்லாமல் சில கடனும் வரும். கடன் வாங்கியதை திருப்பி செலுத்த முடியாமல் போகிற அளவுக்கு எதிரிகளுக்கு பயந்து ஓடுற சூழ்நிலைகள் சில நேரங்களில் வருதில்ல. இது எப்படின்னா பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒரு பாதகஸ்தானம் இருக்கும் இல்லையா. சரலக்கணங்களுக்கு 11, ஸ்திரலக்கணங்களுக்கு 9, உபயலக்கணங்களுக்கு 7. அந்த பாதக அதிபதிகள் அவர்கள் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் அல்லது 6ஆம் அதிபதி எந்த லக்கணத்துக்கு ஒரு பாதகஸ்தானத்தில் போய் அமர்ந்திருந்தாலும் இவர்களும் பார்த்திங்கன்னா கடன்காரர்களால் விரட்டப்படுவார்கள். கடன்காரர்களால் பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் ஓடிக்கிட்டே இருக்கிறவர்கள் அவர்கள் தான். திருப்பி செலுத்த முடியாமல் பல்வேறு அவமானங்களை செய்பவர்களும் இவங்க தான். இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். இது மட்டும் தானா அப்படின்னு மட்டுமே எடுத்துடக்கூடாது. அடுத்தது சில பேர் பார்த்திங்கன்னா கடன் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அவங்க யாருக்குமே கலங்கவே மாட்டாங்க. கடன் கொடுத்தவங்க போய் ஒரு பட்டில் வடிவேல் கேட்குற மாதிரி, இதை கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கக்கூடாதா, நான் போயிட்டு இன்னொரு நாளைக்கு வருவேனே அப்படிங்கிற மாதிரி சில சூழல்களும் இருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கடன் அப்படிங்கிறது உருவாகிறது தேவைகளின் அடிப்படையில் கடன் உருவாகுது. அனாவசிய கடன் உருவாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பக்கம். அடுத்தது இந்த கடன் எப்படி இல்லாமல் போகும் அப்படிங்கிறதுக்கு சிலர் சில ஜாதக கணிப்புகளை சொல்கிறாங்க. 6ஆம் இடம் கடனை குறிக்கிறதுனால 6ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் போய் இருந்தால் கடன் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கடன் தீர்வடையும் அப்படிங்கிறாங்க. ஒரு பாவத்துக்கும் அதுக்கு விரயஸ்தானம், அதுக்கு 12ஆம் இடம். அப்போ 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் பார்த்திங்கன்னா 5ஆம் இடம். இப்போ 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் 3ஆம் இடம். இது சில இடங்களில் கரெக்டாக வருமே தவிர எல்லா இடங்களுக்கும் ஒத்து வராது. இப்போ உதாரணமாக பார்க்கும்போது 5ஆம் இடம்ங்கிறது பார்த்திங்கன்னா புத்திரஸ்தானம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு இல்லையா.
புத்திஸ்தானம், புத்திரஸ்தானம், அதுக்கப்புறம் எல்லாமே உண்டு. இங்கே போய் 6ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு விரயஸ்தானமான 5ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, கடனை பற்றிய சிந்தனை மட்டும்தான் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்குமே தவிர வேறு எதுவுமே ஓடாது. இன்னொரு பக்கம் பிள்ளைகளோட நோயை பற்றிய ஒரு கடன் ஓடிட்டுருக்கோம். பிள்ளைகளை பற்றி நோய் வந்துச்சுன்னா அதுக்கு எங்கே கடன் வாங்குறது, இல்லைன்னா பிள்ளைகளை நினைத்து கவலைப்படுதல், சொல்கிற பிள்ளைங்க கேட்க மாட்டேங்குது, நல்லா படிக்க மாட்டேங்குது, இதெல்லாம் தேவையில்லாமல் நமக்கு கெட்ட பேர் வருது, நம்ம போராடிக்கு வந்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கோம், இதையும் நம்ம எதுக்கு அழிச்சிட்டு போல் இப்படி நினைக்கிறாங்கல்ல. 5ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் தொடர்பு பெற்றால் இந்த நிலை தான் வரும். கடன் இல்லாமல் இருக்காங்கங்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம். இது எப்படின்னா, ஒன்றுக்கு இன்னொன்று மாற்றுங்கிறது வந்து எல்லா லக்னங்களுக்கும் பொருந்தாது. இப்போது 5ஆம் பாவ அதிபதி வந்து 4ஆம் இடத்துல இருந்ததுன்னா அது வந்து சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் இடம் குழந்தை, அது போய் 4ஆம் இடத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தன் வீட்டுக்கு விரயஸ்தானத்தில் இருக்குது, அதனால் வந்து அவர்களுக்கு வந்து புத்திர பேர் பாதிக்கப்படுங்கிற ஒரு விஷயத்த சொல்லலாம். ஆனால் 6ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல உட்கார்ந்திருந்தால் எண்ணம் முழுக்க கடனை பற்றியும் நோயை பற்றியும் எதிரிகளை பற்றிய சிந்தனையும் தான் வந்துகிட்டு இருக்கும். அடுத்தது பிள்ளைகளும் பார்த்திங்கன்னா, பிள்ளைகளால் கடன் உருவாகும், அல்லது பிள்ளைகளுக்கு நோய் ஏற்படும், பிள்ளைகள் எதிர்ப்பை சம்பாதிச்சுட்டு கொண்டு வந்து கொடுக்கும். அதனால் வந்து இந்த கடன்கிற விஷயத்தை அப்படி பார்க்கவே கூடாது. இன்னும் உடவு சொல்லலாம், 5ஆம் அதிபதி போய் 6ஆம் இடத்துல உட்காந்தா என்ன அப்படின்னு கேட்கும்போது, அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பாவத்துக்கு தன்னுடைய அடுத்த பாவம் வந்து வருவாய் வரக்கூடிய பாவம்னு பார்த்திங்கன்னா, பிள்ளைகளால் வந்து வருவாய் கிடைக்குங்கிற மாதிரி சில பேர் எடுப்பாங்க. அப்படி எடுக்கக்கூடாது. 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல உட்காந்தா, பொதுவாக லக்னம் அப்படின்னு பார்க்கும்போதே இந்த பாவத்துக்குரிய கிரகங்களும் 6, 8, 12 அமரும் போது என்ன பண்ணுன்னா அது ஒரு நெருக்கடியை தான் கொடுக்கும், நல்ல பலனை கொடுக்கவே கொடுக்காது. அதே சமயத்தில் மறைவிடங்களுக்கு இப்போ 6ஆம் அதிபதி போய் 8ல் உட்காந்ததுன்னா அது ஒரு யோகம் ஆகிடும். 8ஆம் அதிபதி போய் 12ல் உட்காந்தாலும் யோகம் ஆகிடும். 12ஆம் அதிபதி 6ல் வந்தாலும் கிட்டத்தட்ட யோகம் ஆகிடும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் சூரியன் சந்திரனை தவிர மற்ற 5 கிரகங்கள், ராகுக்கு எதுவும் விட்டுடுவோம், மற்ற 5 கிரகங்கள் எல்லாமே 2 வீடுகளோட ஆதிபத்தியத்தை எடுக்கும். இப்போ செவ்வாய்னா மேஷத்துக்கும் அது உண்டு, விருச்சிகத்துக்கும் உண்டு, சுக்கிரன்னா துலாமுக்கும் உண்டு, இன்னொரு பக்கம் வந்து ரிஷபத்துக்கும் உண்டு. அதனால் இந்த 2 ஆதிபத்தியம் இருக்குல்ல, அதை வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக 6, 8, 12 கிரகம்னு எடுக்க முடியாது, இன்னொரு பக்கம் சுபத்தன்மை உள்ள கிரகமாகவும் எடுக்க முடியாது. அதனால் ரொம்ப யோசித்து தான் பலனை சொல்லணும். போகிற போக்கிலலாம் அப்படி சொல்லக்கூடாதுல்ல, இவங்க குள்ளமாக இருக்காங்க அதனால் இவங்க ஜப்பான்காரங்க அப்படின்னு சொல்லிவிடக்கூடாது, இவங்க சிகப்பாக இருக்காங்க இவங்க பொய் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லக்கூடாது, கருப்பாக இருக்கிறதெல்லாம் காக்காதான்னு சொல்லக்கூடாது இல்லையா. அதனால் இப்படி தான் யோசித்து சொல்லணும். அடுத்தது இன்னொரு விஷயம், எல்லாத்துக்குமே 12ஆம் இடம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ 12ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விரயஸ்தானம் அப்படின்னு எடுப்பாங்க. இது வந்து மேலோட்டமாக விரயஸ்தானம்னு சொல்லுவோம். முதலீடும் 12ஆம் இடம் தான். இன்னொரு பக்கம் நம்மளுடைய பல்வேறு சேமிப்புகள் இருக்குது பார்த்திங்களா, இந்த சேமிப்புகள், ரெக்கரிங் டெபாசிட்டு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதுவும் 12ஆம் இடம் தான். அடுத்தது இந்த 12ஆம் இடம் வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஒரு இடமும் ஆகும். இதில் போய் 6ஆம் அதிபதி உட்காந்தா கடனை அடைச்சிடுவாங்களா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. எனக்கு ஒரு கெப்பாசிட்டி வேணுமே, எனக்கு கெப்பாசிட்டி இருந்தால் தானே கடன் கொடுப்பான். சில பேருக்கு எவ்வளோ தூரம், சில பேர் கேட்டால் சொல்லுவாங்க எனக்கு கடனே இல்லைம்பாங்க. ஏன்னு கேட்டால் என்னை நம்பி கடன் கொடுக்கறதுக்கு ஆளே இல்லையே, இஞ்சி போனால் 100, 200 வாங்குவோம், அது மறுநாள் கொடுக்காட்டி திரும்ப அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்கல்ல. இதுவும் எடுக்க வேண்டியதாக இருக்குல்ல. அதனால் 6ஆம் அதிபதி, கடனை குறிக்கக்கூடிய 6ஆம் அதிபதி 5ல் இருந்தாலோ 12ல் இருந்தாலோ அவங்க வந்து கடன் இல்லாமல் இருக்க முடியாது. திருப்பி செலுத்துவதற்கு அப்படி இம்மிடியேட்டெல்லாம் திருப்பி செலுத்த முடியாது. 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கிறவர்கள் பல பேரை நான் பார்த்துருக்கேன். பிள்ளைகளால் கடன் உருவாகி அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாமல் இறக்கும் தருவாயில் கூட போராடியவர்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். உதாரணத்தோடையும் சொல்ல முடியும். அதனால் வந்து மேலோட்டமாக உட்காந்துட்டு யூடியூப்பில் உட்காந்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு அடித்து விட்டுட்டு உருட்டி விட்டுட்டுலாம் போகக்கூடாது. அதுக்கு 2, 3 ஜாதகத்தை போட்டு இந்த லாஜிக்கை சொல்லணும். இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, 12 விரயம்னா 12ஆம் இடத்துல எந்த அதிபதி போய் உட்காந்தாலும் அந்த பாவம் விரயம் ஆகிடும்னு எடுத்துடக்கூடாது. 6ஆம் இடம் சரியாக இருக்கணும் முதல்ல. சரி, கடனை திருப்பி கொடுத்துருவாங்களாங்கிறது எப்படின்னு பார்க்கணும் இல்லையா. அப்போ 2, 3 விஷயங்களில் பார்க்கணும். 6ஆம் இடத்தில் பாவக்கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து எவ்வளவு கடன் இருந்தாலும் அதை கடனை வந்து இவங்களோட கழுத்தை பிடிக்காத அளவுக்கு கட்டுப்படுத்தி கொண்டுட்டு போயிடுவாங்க. இதுதான் முதல் ரகசியம். அடுத்தது 6ஆம் இடத்தை பாவக்கிரகங்கள் பார்வை செய்தால், சனி பார்த்தாலோ, செவ்வாய் பார்த்தாலோ, சூரியன் பார்த்தாலோ, ராகு கேது பார்த்தாலோ, இப்படி ராகு இருந்தால் கேது பார்க்கும், கேது இருந்தால் ராகு பார்க்கும், அதனால் அப்படி பார்த்தாலோ கண்டிப்பாக அவர்களும் கடன்களிலிருந்து மீண்டு வருவார்கள். இதை தவிர இன்னொரு வாய்ப்பும் கொடுக்குது. எப்படின்னா, 6ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த 6ஆம் இடத்துல கோச்சார சனியோட பார்வை எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ, இப்போ 6ஆம் இடத்துக்கு சனி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது என்ன நன்மையை செய்ய போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வந்து அள்ளிலாம் கொடுத்துடாது. 6ஆம் இடத்துல போய் சனி உட்காரும்போது
உங்களுக்கு வர வேண்டிய இந்த கடன் இருக்குல்ல, கடன்காரங்கள் கழுத்தை பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கும். இந்த ஒன்றை தான் கொடுக்கும். அதுவும் உங்களுடைய ராசியிலேருந்து 6ஆம் இடத்துல வேறு ஏதாவது சனிக்கு நெகட்டிவான கிரகம் இருந்தால் இன்னும் என்ன பண்ணும், இதுவும் அதோடு சேர்ந்துக்கிட்டு பெரிய போராட்டத்தை உருவாக்கி கொடுத்துரும். அதனால் போகிற போக்கில் இந்த இடம் இங்கே இருந்தால் அந்த கிரகம் இங்கே இருந்தான்னு பலன்லாம் சொல்கிறது எப்போதுமே சரி வராது. கடன் வேணும், கடன் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். கடன் வாங்கலைன்னா முன்னுக்கு வர முடியாது. அப்படி பார்க்கும்போது 6ஆம் இடம் நல்ல நிலையில் இருக்கும். 6ஆம் அதிபதி நல்ல நிலையில் இருந்தால் தான் வங்கிகள் கூட நம்மளை நம்பி பணம் கொடுக்கும். அடுத்தது இந்த கடனை திருப்பி செலுத்த முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்கணும். ஏன்னா 11ஆம் இடம் ரொம்ப முக்கியமானது. சில லக்கணங்களுக்கு அது பாதகஸ்தானமாகவும் வரும். அப்போ கடன் வரக்கூடிய ரூட் எது, கடனை திருப்பி கொடுக்க ரூட் எதுன்னு பார்க்கும்போது 6ஆம் இடத்தில் பாவக்கிரகங்கள் இருக்கும்போதும் பார்வை செய்யும் போதும் கடனால் பெரிய அளவுக்கு இருந்தால் கூட அதை கட்டுக்குள்ளே வைத்திருப்பார்கள். யாரும் இவங்களை மீறி மிரட்டிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. கோச்சார ரீதியாக பாவக்கிரகங்களோட பார்வை 6ஆம் இடத்துக்கு கிடைக்கும் போதும் அந்த கடனை அவர்கள் அடைப்பார்கள். 6ஆம் அதிபதி 12 இருக்கிறதுனால அடைச்சிட்டுன்னு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா எவ்வளோ வாங்கினாலும் அழிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம். அதனால் கடனை மட்டும் அடையாது, இவனுடைய உடல் ஆரோக்கியமும் அழிஞ்சு போயிடுங்கிறத நம்ம மெயினாக பார்க்கணும். என்ன நேயர்களே, கடன் ஒரு மனிதனுக்கு எப்போது ஏற்படும், இந்த கடனை அவனால் முழுமையாக திருப்பி செலுத்த முடியுமா? சில பேர் கடனெல்லாம் வாங்கிட்டு திருப்பி செலுத்தாமலே ஜாலியாக இருப்பாங்க. சில பேர் லேசாக கடன் வாங்கிட்டா கூட திருப்பி செலுத்த முடியலன்னா அவங்களோட மனசே பாதிக்கப்படும். சரி, இவங்க கடன்காரர்களால் ரொம்ப விரட்டப்பட்டு பாதிக்கப்படுறவர்களா, இல்லை எவ்வளோ கடன் வாங்கினாலும் அதை தாக்கு பிடிச்சி சமாளிப்பாங்களா? எந்தெந்த காலகட்டங்களில் இதை திருப்பி செலுத்துவதற்கான வாய்ப்பு உருவாகும்? இது ஜாதக ரீதியாகவும் கோச்சார ரீதியாகவும் என்ன மாதிரி இதை கணக்கில் எடுக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.